கொடுத்துருக்கு விச் இஸ் அப்படின்னு கவனி. இதுல பேரலல்னு கேட்டிருக்கு, இதுல என்ன கேட்டிருக்கு பெர்பெண்டிகுலர். பேரலல்னா எம் கண்டுபிடிச்சா போதும். பேரலல்னா சும்மா சாதாரண இணை இணை இணைன்னு அர்த்தம். இணை அப்படின்றதுக்கு எம் கண்டுபிடிச்சா போதும். பெர்பெண்டிகுலர்ன்றனா செங்குத்துன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அதுக்கு என்ன கண்டுபிடிக்க நான் இருக்கான்னு பாத்துக்கோ. -1/m கண்டுபிடிக்கணும். மைனஸ் எம் கண்டுபிடிச்சு அப்புறம் கண்டுபிடிக்கணும். சரி, இதுக்கு முதல்ல கண்டுபிடிப்போம். 1வது கொஸ்டினுக்கு y = 0.7x மைனஸ் என்னடா ரைட். y எங்கிட்ட கொண்டு போயிருவோமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ் வரணும், ரெண்டாவது என்ன வரணும் y வரணும். அப்ப 0.7x பிளஸ் y எங்கிட்ட போனா -y -11 சீக்வல் டு இப்போ ax பிளஸ் by பிளஸ் c சீக்வல் டு என்னடா 0. a வந்து 0.7, b வந்து இங்க என்ன இருக்கும் 1 இருக்கும், மைனஸ் நினைச்சிடாத -1. அப்ப m = -a/b -0.7 ரைட்டாடா. பை பிக்கு என்ன இருக்கு -1, ரெண்டு அடிச்சிடலாம். அப்ப 0.7 ஒன்னு தேவையில்லை, கீழே நம்பர் 1 இருந்தா தேவையில்லை. இப்ப m கண்டுபிடிச்சிருக்க வெறும் m தான். இந்த மேல பாத்துக்க, பேரலல்னா வெறும் m தான். ஆனா அந்த கணக்கை பொறுத்த மட்டும் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் -1/m கண்டுபிடிக்கணும் இந்த கணக்கை பொறுத்த மட்டும். ஏன்னா என்ன கேட்டிருக்கு பெர்பெண்டிகுலர். மறந்துடாத. இப்ப எடுக்கிறேன் செகண்ட் கொஸ்டின். டேய் கவனி, x = -11 இருக்கு, இது ஒன் சைடு அங்கிட்டு கொண்டு வர்றேன். x + 11 = 0. பயப்படாத, இதுல என்ன டேர்ம் இல்ல y டேர்ம் இல்ல. அப்ப x + 0y + 11 = 0. இப்ப ax + by + c = a வந்து என்ன இருக்கும் 1 இருக்கும், b வந்து 0 இருக்கு. சரியா? அப்ப m = -a/b மைனஸ் ஏக்கு என்ன இருக்கு 1 பை என்ன இருக்கு 0. ரைட்டா? கீழே 0 வந்தா என்ன சொன்னீங்க ரைட். இப்போ அடுத்த மேட்டர் என்னன்னா பெர்பெண்டிகுலர் ஸ்லோப்னு அர்த்தம். பெர்பெண்டிகுலர் ஸ்லோப்னு செங்குத்து சாய்வு -1/m -1 இது என்னது இது இன்ஃபினிட்டிவ் நாட் டிஃபைன் போட்டிருக்கேன். தெரியுதா சொல்றது? -1/m கண்டுபிடிச்ச ஆன்சர் போட்டிருக்கேன். கொஞ்சம் யோசி. அதாவது 1/0னா நாட் டிஃபைன், இதை கீழே இறக்கிட்டு இதை மேலே ஏற்றணும்னு வச்சுக்க 1/not define ஈக்குவல் என்ன வந்துடும். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது மைனஸை பற்றி பிரச்சனை இல்லை. புரியுதா அப்படின்னு பாரு. இதுதான் பெர்பெண்டிகுலர் ஸ்லோப்பு, இது பேரலல் ஸ்லோப்பு.